அடுத்தது கமலஹாசனோட ஆளவந்தான், மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு சில திரைப்படங்கள்ல வரிசையா நடிச்சிட்டு தான் இருந்தாங்க. கடைசியா மனிஷா கொய்ராலா தனுஷோட மாமியாரா மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க. ஆனா மனிஷா கொய்ராலாக்கு புகழோட உச்சில இருந்த போதே மது பழக்கம் இருந்ததாகவும் கூறப்பட்டது. அதுலயும் குறிப்பா முதல்வன் படத்துல நடிச்சிட்டு இருந்த போவே மனிஷா கொய்ராலா மது இருந்துட்டு படப்பிடிப்புக்கு லேட்டா தான் வருவாங்கன்னு சொல்லப்பட்டது. இதனால ரொம்ப மனவிரக்தி அடைந்த இயக்குனர் சங்கர் அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடிவு செஞ்சதாகவும், ஒரு பிரபல நடிகரோட மனைவிய மனிஷா கொய்ராலாக்கு கவுன்சிலிங் கொடுக்க சொன்னதாகவும், ஆனா அதுக்கு பிறகு உண்மையிலே மனிஷா கொய்ராலா மது பழக்கத்தை விட்டுட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனா இதுக்கு பிறகு அடுத்தடுத்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அந்த காலகட்டத்தில் அவங்க மறுபடியும் நேபாளுக்கே போயிட்டாங்க. அப்பதான் அங்க ஏற்பட்ட திடீர் நிலநடுக்கத்துல ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இதுல மனிஷா கொய்ராலா தன்னோட தொண்டு நிறுவனத்துடன் சேர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொது சேவையை செஞ்சாங்க. இந்த சேவை மூலமா உலக அளவுல புகழ் பெற்றாங்க. ஆனா அதுக்கு பிறகு மனிஷா கொய்ராலாக்கு திடீர்னு புற்றுநோயம் வந்தது. ஆனா அதை அவங்க பெருசா கண்டுக்காம அதுக்கான சிகிச்சையை எடுத்து வந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எப்படியோ குணமடைஞ்சிட்டாங்க. இதுக்கடுத்து அவங்க நடிப்பு, மாடலிங், தொண்டுன்னு எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு மன அமைதிக்காக ஆன்மீகத்துல சில காலம்